ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. பிசி அல்டிமேட்டோடைய இறுதி கட்டத்தை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? இருக்கக்கூடிய ஒரு 4-5 நாள் தான், 2-3 நாள் தான், 4-5 நாள் கூட கிடையாது. இருக்கக்கூடிய அந்த நாட்களை நல்லா ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணிக்கோங்க. திருப்பி நான் சொல்லக்கூடியது ரிவிஷன் மட்டும் பண்ணுங்க, புதுசாக படிக்காதீங்க. சரியா? படிச்சதை சும்மா அப்படியே நடந்து போகும்போது நினைவு கூர்ந்து பாருங்க. சரியா? லாஸ்ட்டாக போயிடலாமா? லாஸ்ட்டாக நம்ம என்ன எடுத்திருக்கோம்? 10th இந்த பிசி அல்டிமேட் எல்லாமே ரிவிஷன் கிளாஸஸும் போடுவோம். டெய்லி ஒரு வீடியோ வந்துட்டு இருக்கோம் சோஷியலில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10th சோஷியல் சயின்ஸில் எக்கனாமிக்ஸும் சரி, எக்கனாமிக்ஸ் ஆல்ரெடி முடிச்சிட்டோம்ல. இது வந்து ஜாகிரபியும் சிவிக்ஸும், சரியா, புவியியலும் குடிமையிலும் சேர்த்து கொடுத்துருக்கோம். கொஸ்டின்குள்ள டேரக்டா கொஸ்டின்குள்ள பேர்லாம். லாஸ்டா ஒரு 5 கொஸ்டின் கேட்பேன், அடுத்தது வந்து அதை கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்டா ஒரு கொஸ்டின் கமெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன், அதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேர்லாம், அரசியல் அமைப்பு என்ற கொள்கையை முதலில் தோன்றிய நாடு. அதுல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த அரசியல் அமைப்பு 2 வகைப்படும். ஓகேங்களா? ஒண்ணு எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு, ஓகேங்களா, இன்னும் எழுதப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எழுதப்பட்டது, இன்னொன்னு எழுதப்படாது. ரிட்டன் கான்ஸ்டியூஷன், அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படி சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஊர் அரசியலமைப்புல எழுதி வைக்கப்பட்ட அரசியலமைப்பு. இப்ப எழுதி வைக்கப்படாத என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பப்போ எழுதிக்குவாங்க. உதாரணம் பிரிட்டன் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்பப்போ சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க அரசியலமைப்புல. ஓகேங்களா? அப்ப அது எழுதப்படாத அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஊர் அமெரிக்கால எழுதப்பட்ட அரசியலமைப்பு. உலகத்துல அரசியலமைப்பு ஃபர்ஸ்ட் தோன்றியதோ அமெரிக்கால தான். ஓகேங்களா? அமெரிக்கால தான் அரசியலமைப்பு தோன்றியிருக்கும். முகவுரை, ஓகே, இந்த 2 பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முகவுரைங்கிற கான்செப்டும் அமெரிக்கால தான் தோன்றி இருக்கும். ஓகேங்களா? அமெரிக்கால இருந்தா நம்ம அடிப்படை உரிமைகளை எடுத்திருப்போம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அமெரிக்கால இருந்தா நம்ம அடிப்படை உரிமைகளை எடுத்திருப்போம். பிரிட்டனை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய குடியுரிமை, நாடாளுமன்றம் இதெல்லாம் பிரிட்டனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர். ரொம்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் அல்லது அரசியலமைப்பு நிர்ணய சபை தான் நமக்கு அரசியலமைப்பை எழுதுவதற்கான ஒரு குழு. நிறைய பேரை கொண்ட குழு தான். இந்த குழு மொத்தமா எழுதி வச்சுட்டு அந்த எழுதி வைக்கப்பட்ட விஷயத்த ஒரு கமிட்டி தான் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை கரெக்டா வடிவமைச்சிருக்கு, ஃபைனல் வடிவமைச்சிருக்கு. அதுக்கு பேர் தான் வரைவு குழு அப்படின்னு சொல்லுவாங்க. டிராஃப்டிங் கமிட்டி, வரைவு குழு. ஓகேங்களா? அதுல 7 பேரை கொண்ட குழு தான் இருக்கும். அவங்க வந்து ஃபைனல் பண்ணிருப்பாங்க. அதுக்குதான் அம்பேத்கர் ஹெட். ஓகேங்களா? அரசியலமைப்பு நிர்ணய மன்றம், அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு அம்பேத்கர் ஹெட் கிடையாது. சரியா? இப்ப இதுல தற்காலிக தலைவர் கேட்கிறாங்க. தற்காலிக தலைவர் யாரா நியமனம் பண்ணாங்கன்னா, சச்சிதானந்த சின்ஹா தலைமையில நியமனம் பண்ணாங்க. இது வந்து பிரெஞ்சு முறையில. ஏன்னா பிரெஞ்சுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கமிட்டியில யாரு மூத்தவரோ அவர் தான் தலைவரா போடுவாங்க. அதே மாதிரிதான் இவரையும் ஓகேதா தலைவரா போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் நிரந்தர தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அதனாலதான் இவர் முதல் குடியரசா இருப்பாரு. இதெல்லாம நிரந்தரமா 2 துணை தலைவரா போடுவாங்க. அரசியல் நிர்ணய மன்றம் அல்லது அரசியல் நிர்ணய சபைக்கு 2 துணை தலைவர்கள். அது ஒருத்தர் பேரு இங்க கொடுத்திருக்காங்க, வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. இன்னொருத்தர் H.C. முகர்ஜி. ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோ. 2 பேருக்கும் 2 இனிஷியல் இருக்கும். வைஸ் பிரசிடென்டா இருக்கக்கூடிய 2 பேருக்கும் 2 இனிஷியல் இருக்கும். கன்ஃபியூஸே ஆகாத, தெளிவா பிடிச்சுக்கோ. வரைவு குழுவின் தலைவர் மட்டும்தான் அம்பேத்கர். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் சச்சிதானந்த சின்ஹா, நிரந்தர தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். எதுக்கு சார் 2 தலைவர்? உடனே கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சும்மா பெயரளவுக்கு ஒரு தலைவரா போட்டு, அதுக்கப்புறம் ஃபுல் டைமா ஓட்டு எல்லாம் போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் ராஜேந்திர பிரசாத். 2 துணை தலைவர். ஓகேவா? தெளிவா கவனிச்சுக்கோ, மறக்கக்கூடாது இந்த பாயிண்ட் எல்லாம். கடைசி நேரத்துல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாரு. முகவுரையானது 42வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி 1976 படி முதலில் திருத்தப்பட்டது. முதலும் சரி கடைசியும் சரி அதுதான். இதுக்கப்புறம் நம்ம அரசியலமைப்புல முகவுரையை திருத்தவே இல்லை. அதுதான் முதலையும் சரி கடைசியும் முதல் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. அதே 42 அரசியலமைப்பு சட்டம் மூலம் சமதர்மம், மக்களாட்சி, குடியரசு என்ற புதிய வார்த்தைகள் முகவுரையில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த சட்டத்தின் அடிப்படையில 3 புதிய வார்த்தையை சேர்த்தாங்க. ஆனா அந்த 3 இது கிடையாது. சமதர்மம் சேர்த்தாங்க, கரெக்ட். ஆனா மக்களாட்சி சேர்க்கல. அதெல்லாம் முதையே இருந்தது. நம்ம நாடு மக்களாட்சி. குடியரசு முதையே இருந்தது. அப்ப அதுக்கு பதிலாக வேற 2-3 வார்த்தையை சேர்த்தாங்க. அதுதான் சிம்பிளா SSI அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சமதர்மோ, மதச்சார்பின்மை, ஒற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டகிரிட்டி. இந்த 3 வார்த்தையை சேர்த்தாங்க. இந்த 3 வார்த்தையை சேர்க்கல. தப்பு இது. ஓகே தான். 2வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. முதல் ஸ்டேட்மெண்ட் தான் சரி. தெளிவா கவனிச்சுக்கோ. ஒரு தடவை தான் முகவரை திருத்தினாங்க. இந்த வருஷம் ரொம்ப முக்கியம். இந்த அரசியலமைப்பு சட்டத்திட்டம் நிறைய இடத்துல வரும். இதை வந்து சிறு அரசியலமைப்பு, குறு அரசியலமைப்பு கூட சொல்லுவாங்க இந்த அமெண்ட்மெண்ட். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய இடத்துல நம்ம படிப்போம். அடுத்த கொஸ்டின், தவறான ஒன்று.
நீர்வீழ்ச்சி. ஓகே, 10th புக்ல நீர்வீழ்ச்சி. தயவு செஞ்சு 10th புக்ல தமிழ்நாடு ஜியாகிரபி ஒரு லெசன் இருக்கும். சும்மா ஒரு தடவை அப்படி சும்மா பார்த்துட்டு போயிடும். ஏன்னா ஏகப்பட்ட பாக்ஸ். தமிழ்நாட்டுக்குரிய நீர்வீழ்ச்சி, தமிழ்நாட்டிற்குரிய சுற்றுலா தலங்கள், தமிழ்நாட்டுக்குரிய பீக் மலைத்தொடர்கள், தமிழ்நாட்டிற்குரிய கடற்கரை, இது நிறைய பேர் இருக்கும். தயவு செஞ்சு பார்த்துக்கோ. ஒரு கொஸ்டின் அதுல இருந்து எதிர்பார்க்கலாம். அதுல நீர்வீழ்ச்சி சொல்லும் போது தவறான இருக்கிறாங்க. திருப்பூர்ல என்ன நீர்வீழ்ச்சி? திரு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். திருமூர்த்தி நீர்வீழ்ச்சி கரெக்ட் தான். மதுரை, அதுல ஞாபகம் வச்சுக்கோ. மதுரையில நிறைய ஊர் பேரு பட்டின்னு முடியும். ரீசெண்டா கூட ஒரு இடத்துல அகழ்வாசி ஒரு மைனிங் பண்ணாங்க, அரிட்டாப்பட்டி, டங்ஸ்டன் துறைமுகம், டங்ஸ்டன் சுரங்கம் தான் தோன்றாங்கல்ல. இப்ப பட்டின்னு முடிஞ்சா அது மதுரையா தான் இருக்கும். மேக்சிமம் மதுரையா இருக்கும். கூமாப்பட்டி நான் மதுரைன்னு சொல்லுவேன், சரியா? கூமாப்பட்டி விருதுநகர். அப்போ மதுரை அந்த சரணில பட்டின்னு முடியுது. மதுரை குத்லாடம்பட்டி தான் நீர்வீழ்ச்சி இருக்குது, கரெக்ட். கன்னியாகுமரியில திருப்பரப்பு காளிகேசம். நியூஸை ஃபாலோ பண்ணா கடந்த ஒரு மாசத்துல திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியை பத்தி 10-15 தடவை சொல்லிட்டாங்க. திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி, காளிகேசம் 2 கன்னியாகுமரியில இருக்குது. ஈரோட்டுல உலக்கை வட்டப்பாறை சொல்றாங்க, தப்பு. ஈரோட்டுல பெரிய அளவுக்கு நீர்வீழ்ச்சி எதுவும் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. உலக்க வட்டப்பாறை எங்க இருக்குன்னு, இதுவும் கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில மட்டும்தான் ஏகப்பட்ட நீர்வீழ்ச்சி இருக்கும். ஓகே, திருப்பரப்பு, காளிகேசம், உலக்க, வட்டப்பாறை, ஏகப்பட்ட நீர்வீழ்ச்சி எல்லாமே அருமையா இருக்கும். ஓகேங்களா? அவ்வளவு தண்ணி எல்லாம் அப்படியே என்னவா இருக்கும், அப்படியே இதுல சொல்ற மாதிரிதான் இருக்கும். அப்படியே பச்சை, அப்படி கிளியரா இருக்கும் தண்ணி எல்லாம். அந்த மாதிரி 4 நீர்வீழ்ச்சி அங்கதான். ஓகேங்களா? இதெல்லாமே நீங்க குற்றாலம் தெரிஞ்சுக்கணும். நம்ம தென்காசியில, அப்புறம் திருநெல்வேலியில பாபநாச நீர்வீழ்ச்சி தான் கல்யாண தீர்த்தம் சொல்லுவாங்க. திருநெல்வேலி நீர்வீழ்ச்சி. நம்ம ஆகாய கங்கை பார்த்து வச்சுக்கோங்க, முக்கியமான நீர்வீழ்ச்சி. ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட பார்த்து வச்சுக்கோங்க. மீதி தான் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிக்கலாம். அடுத்து கீழ்கண்டவற்றில் அரபிக்கடலில் கலக்கும் ஆறு, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 கடல். இந்தியா மேப்பை நம்ம இப்படி பாக்குறீங்க, இங்க இருந்து பாக்குறீங்க இந்தியா மேப்பை. ஓகேங்களா? பார்க்கும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. வலது பக்கம் வங்காள விரிகுடா, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. வலது பக்கம் வங்காள விரிகுடா, இடது பக்கம் அரபிக்கடல். முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இப்போ மேட்ச் பண்ணு. இந்தியால முக்காவாசி ஆறு, என்ன முக்காவாசி 80% ஆறு இங்கதான் ஓடுது. இந்த சைடு தான் கலக்கும். ஆமா தானே? ஓகேங்களா? கங்கை, கிருஷ்ணா, கோதாவரி, கிருஷ்ணா, மகாநதி, காவேரி, எல்லா நதியுமே, தாமிரபரணி, எல்லா நதியுமே இந்த சைடு தான் கலக்கும். ஒரு சில நதி மட்டும் தான் இந்த சைடு அரபிக்கடல்ல கலக்கும். நர்மதை, தபுதி, ஓகேங்களா? இந்த சைடு பெரியார் இதெல்லாம் கலக்குது. ஆப்ஷன் பாரு. காவேரி, பவானி இந்த சைடு, சிற்றாறு திருநெல்வேலியில ஓடுது. பெரியார் மட்டும்தான் கேரளாவோட இந்த சைடு கலக்கக்கூடிய நதி. ஓகேங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இது கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான், கொஞ்சம் பேசிக்கானதான் கேட்பாங்க இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா. கவனிய, இது அரபிக்கடலையும் கேட்கலாம், வலது பக்கம் இடது பக்கம்னு கேட்கலாம், சரியா? மேற்கு கிழக்கு இப்படினாலும் கேட்கலாம். அடுத்த கொஸ்டின். இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம், காப்பி சர்க்கரை கிண்ணம். அதாவது இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் கேட்டாங்கன்னா உத்தரப்பிரதேசம், பீகார். 4. காஃபி, இந்தியாவில காஃபி எங்க விளையுது? காஃபினாலே கண்ணை முடிட்டு கர்நாடகா போட்டுறணும், சரியா? தேயிலைனா அசாம். இந்தியா வெறும் சர்க்கரை கிண்ணம் கேட்டாங்கன்னா கியூபா, ஊருக்கே தெரிஞ்சது. தென்கிழக்கு ஆசியாவுடைய அரிசி கிண்ணம் தாய்லாந்து. முடிஞ்சு போச்சு. அப்போ 4-3-2-1 ரிவர்ஸா இருக்கு. டி, டெல்லி. அடுத்து ஸ்வரன் சிங் சட்ட திருத்தம் பகுதி 4 சட்டப்பிரிவு 24 போட்டுறவா? ஃபர்ஸ்ட் ஸ்வரன் சிங் குழு பார்த்தோன்னு ஞாபகம் வந்துடணும். 1976 அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகளுக்காக போடப்பட்டது. அடிப்படை கடமைகள் 2. இதை அடிச்சு நோட் பண்ணிச்சுக்கோங்க. 22. 86 சட்ட திருத்தம் 2 விஷயத்தை ஆட் பண்ணது. ஒன்னு ஆர்டிகல் 21A, இன்னொன்னு ஆர்டிகல் 51A. சட்டப்பிரிவு 21A-க்கு 3. ஓகேங்களா? அடுத்து பகுதி 4 என்ன பேசுது? அரசு நெறியுறுப்படுத்தும் கோட்பாடுகளை பத்தி பேசுது. பகுதி 4. ஓகேங்களா? சட்டப்பிரிவு 24 என்ன பேசுது? குழந்தை தொழிலாளர்களை பேசுது. சைல்டு லேபர். நான் சொல்லிட்டு 24 மணி நேரத்துல ஒரு நிமிஷம் கூட குழந்தை தொழிலாளர்கள் வேலை பார்க்க கூடாது. இப்போ 2314 பி, பாம்பே. மேட்ச் பண்ணிக்கோங்க, தெளிவா மேட்ச் பண்ணிக்கோங்க. ஈஸி பொறுத்துக்கதான் கேட்டா. இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலர், நல்லா கவனிச்சுக்கோ. இந்திய அரசியலமைப்பை யாரால பாதுகாக்க முடியும்? இந்திய அரசியலமைப்போட என்ன சொல்ற தொடர்பில்லாத ஒரு நிர்வாகத்தால பாதுகாக்க முடியும். அதுதான் என்னன்னா மொத்தம் 3 விஷயங்க. இந்தியாவில் 3 செப்பரேஷன் இருக்கு. 1 சட்டமன்றம், அதுக்கு பேர் தான் பாராளுமன்றம் சொல்றாங்க. ஓகேதா? இன்னொன்னு நிர்வாகம்னா பிரதமர் இவங்கெல்லாம். இன்னொன்னு நீதித்துறை. ஓகேங்களா?
இந்த ரெண்டும் ஒண்ணு சேர்ந்தது. ஆமாவா இல்லையா? சட்டப்பேரவையே பாராளுமன்றத்தில் யார் இருக்காங்களோ அவன் தான் மந்திரியாவும் பிரதமராகவும் மாறுறான். ஓகேங்களா? ஆனா நீதித்துறை சம்பந்தம் செப்பரேட்டா இருக்கும். அப்ப இவங்க ரெண்டு பேரை விட இவன் தான் அவன் பாதுகாவலர் இருப்பதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நீதிமன்றத்துல உச்சபட்ச நீதிமன்றம் எதுதான்? இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றம் டெல்லியில் இருக்குது. ஓகேங்களா? பாதுகாவலர் வச்சுக்கோங்க. அடுத்த ஆர்டிகல் படிச்சிடலாம். 14 லவ்வர்ஸ் டே ஞாபகம் வச்சிருக்கணும். பிப்ரவரி 14 ஆண் பெண் ரெண்டு பேரும் ப்ரொபோஸ் பண்ணலாம். ஆண் பெண் சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அதுதான். ஓகேங்களா? ஷார்ட்கட் வீடியோ சொல்லியிருப்போம். அடுத்து 26 ஆர்டிகல் 25, 26, 27, 28 வந்து சமய விவகாரங்களை பத்தி பேசக்கூடியது. ஓகேங்களா? 3. அடுத்து 23 2-3 தடவை பார்த்து சைன் போடு, இல்லைன்னா உன்னைய முதலாளி கொத்தடிமையா ஆக்கிடுவான். 2-3 தடவை பார்த்து சைன் போடு, அப்போ கொத்தடிமை வந்தாலே 2-3 23. ஆர்டிகல் 20 நம்பரை பார்த்தோம்னு என்ன பண்ணணும்? 420 ஞாபகம் வரணும். அப்ப அதுல 20 அப்படிங்கிறது வந்து தண்டனை சம்பந்தமா பேசக்கூடியது. 1 அவ்வளவுதான். திருப்பி ரிவர்ஸா இருக்குது. 4321. புரியுதா? ஆர்டிகல் ஆல்ரெடி 14 ஆர்டிகல் இருந்து 32 ஆர்டிகல் வரைக்கும் எப்படி ஷார்ட்கட் படிக்கிறாங்கிறத நான் தனியா நம்ம யூடியூப்லயே ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வீடியோ இருக்கு, பாத்துக்கோங்க. இன்னும் பாக்கலன்னா ஒரு ரிவிஷன் மாதிரி பாத்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின், தற்போது சொத்துரிமை என்ன உரிமை? அருமையான கொஸ்டின். ஓகேங்களா? ஆக்சுவலா சொத்துரிமை நம்ம அடிப்படை உரிமையில இருந்தது, ஆனா இப்ப இல்லை. ஓகேங்களா? ஆர்டிகல் சரத்து 31 இருந்தது. இப்ப அதை நீக்கிட்டோம். எந்த வருஷம் நீக்கணும்? 1978 44வது சட்டத்திருத்த அடிப்படை நீக்கிட்டோம். இப்ப எங்க கொண்டு வச்சிருக்கோம்? 300A ஆர்டிகல் 300A கொண்டு வச்சிருக்கோம். இப்ப அது என்ன உரிமையா இருக்குது? சட்ட உரிமையா இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப முக்கியம். நம்ம சொத்துரிமை வந்து இப்போ லீகல் ரைட், சட்ட உரிமையா இருக்குது. என்ன ஆர்டிகல் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலம் சட்டப்பிரிவு 21A இப்பதான் பொறுத்துக்களை வந்தது? 86வது சட்டத்திருத்த அடிப்படையில் தான் 21A. இது இல்லாம இன்னொரு ஆர்டிகல் வந்ததுல 51A கே. ஓகேங்களா? இந்த ரெண்டுமே 86வது சட்டத்திற்கு அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான். ஓகேங்களா? என்னது 21Aங்கிறது? 6 வயதிலிருந்து 14 வயது வரைக்கும் கல்வி. அடுத்து மத்திய அரசு நிர்வாகம் பத்தி பேசக்கூடியது பகுதி 5. பகுதி நல்லா கவனிச்சுக்கோங்க. பகுதி 1ல இருந்து பகுதி 6 வரைக்கும் கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கோங்க. பகுதி 1, 2, 3, 4, 5, 6, 4A பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ராஜ்யசபாவுடைய பதவி காலம் 6 வருஷம். மீதி எல்லாத்துக்கும் 5 வருஷம், இதுக்கு மட்டும் 6 வருஷம். நிதி நெருக்கடி 360. ஓகேங்களா? துணை குடியரசுத் தலைவர் சட்டப்பிரிவு 63. அவ்வளவுதான். 3142 பி பாம்பே. ஓகேங்களா? அடுத்து மாநில அரசுகள் முன்பருவ மழலையர் கல்வியை 6 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்தும் சட்டப்பிரிவு. நல்லா கவனிச்சுக்கோங்க. 6ல இருந்து 14 வயசுக்குன்னா ஆர்டிகல் 21A அது அடிப்படை உரிமையில இருக்குது. ஆனா 0ல இருந்து 6 வயசுக்குள்ள, ஓகே, லெஸ் தென் 6 ஏஜ், அதுக்குள்ளனா இந்த சில்ட்ரன் எஜுகேஷன், ப்ரீ கேஜி, எல்கேஜி, யூகேஜி, அதை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் 45. அதுதான் வரிசை சொல்லுவாங்க. 4, 5, 6. ஓகேங்களா? புரியுதா? இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 45 ஆர்டிகல் வந்து 6 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை பேசுது. அடுத்து பதவி வயசு ஆல்ரெடி பேசியிருக்கோம். தவறானது. மாநிலங்களவை 30 வயது, கரெக்டு தான். ஓகேங்களா? மக்களவை 25 வயது, கரெக்டு தான். குடியரசுத் தலைவர் 35 வயது, கரெக்டு தான். மாநில சட்டப்பேரவை அப்படின்னா எம்எல்ஏ, அதுக்கு 25 வயது தான், 30 வயது கொடுத்துருக்காங்க. இதுதான் எம்எல்சிக்கு தான் 30 வயது. சரியா? ஓட்டு போட வயது 18. உள்ளாட்சி தேர்தலுக்கு 21. மழைக்கால கூட்டத்தொடர். மழை எப்போ பெய்யும் நம்ம ஊர்ல? பருவகாலம் வரும்போது பெய்யும். பருவகாலம் எப்ப ஆரம்பிக்குது? ஸ்கூல் திறந்தோட ஆரம்பிக்கும். அதுதான் தென் மேற்கு பருவ காற்று மழை. ஜூலைல இருந்து செப்டம்பர் மழை காலம். ஓகேதா? நம்ம ஊருக்கு அக்டோபர் தான். கேரளாலாம் ஜூலை மாசமே, ஜூன் ஜூலையில பெஞ்சிடும். பட்ஜெட் கூட்டத்தொடர் வருஷத்தோடைய 2வது மாசத்துல போடுவாங்க. பட்ஜெட் கூட்டத்தொடர். குளிர்காலம் எப்போ? குளிர்காலம் நவம்பர் டிசம்பர் தான் குளிர்காலம். முடிஞ்சு போச்சு. 312. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 10th புக்ல பாக்ஸ் கொஸ்டின் இதெல்லாம். குடியரசுத் தலைவர் நியமிக்கப்பட்ட இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் அப்படிங்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. குடியரசுத் தலைவராக எப்பவுமே ஒரு விஷயம், பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர். அவரு பதவியில இருந்து ராஜினாமா பண்ணிட்டாரு, இறந்து போயிட்டாரு, வெளிநாட்டுக்கு போயிட்டாருன்னா அந்த இடத்த யார் ஃபில் பண்ணுவா? துணை குடியரசுத் தலைவர், வைஸ் பிரசிடென்ட் ஃபில் பண்ணுவார். ஓகேங்களா? இன்கேஸ் இந்த டைம்ல, ஓகேங்களா, திடீர்னு வைஸ் பிரசிடென்ட்டும் பதவி காலம் முடிஞ்சது அல்லது ராஜினாமா பண்ணிட்டாருன்னா
அந்த இடத்துக்கு டைரக்டா இந்தியாவுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அதாவது உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி டைரக்டா அங்க போயிடுவார். ஓகேங்களா? இந்த நான் சொல்லக்கூடிய இன்சிடென்ட் ஒரே ஒரு தடவை தான் நடந்திருக்கு. ஓகேதா? ஒருத்தர் இறந்து போயிருப்பாரு, அப்புறம் ரிசைன் பண்ணியிருப்பாரு, டைரக்டா ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு வந்து அங்க போயிருப்பாரு. அவர் தான் யாருன்னா ஹிதயத்துல்லா. அவருக்கு மட்டும் தான் இன்னைக்கு டேட்ல வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் யாருக்குமே இப்படி வாய்ப்பு இல்லை. அடுத்த கொஸ்டின், நாடாளுமன்றத்தில் இரு அவை. ஆமா, நான் பாராளுமன்றத்துல 2 அவை இருக்குல்ல, லோக்சபா ராஜ்யசபா. ஓகேங்களா? ஏதாவது சட்டம் பாஸ் பண்றாங்க, லோக்சபால பாஸ் ஆயிட்டு ஆனா ராஜ்யசபால பாஸ் ஆகல, இந்த மாதிரி முரண்பாடா ஏதாவது நடந்ததுன்னா அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 2 அவையும் கூட்டி ஒரே இடத்துல உட்கார வைப்பாங்க. ஓகேங்களா? அப்படி உட்கார வச்சா 2ம் ஒரே இடத்துல இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஓட்டு போடுவாங்க. அப்போ அது பாஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பில்லு வந்து ஒப்புதலுக்கு போயிடும். இதுதான் அர்த்தம். அதுதான் கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை யாரு லீட் பண்ணுவா? இங்க 2 பேர்ல யாருக்கு பவர் அதிகம்? லோக்சபா. அப்போ லோக்சபாவுடைய சபாநாயகர் தான் அதை லீட் பண்ணுவாரு, சபாநாயகர். ஓகே, புரியுதா? சேர்மன் லீட் பண்ண மாட்டார், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் லீட் பண்ண மாட்டார். தமிழ்நாட்டில் சட்டமேலவை நான் சொல்லியிருக்கேன்ல, எல்லா மாநிலங்களையும் ஒரு காலத்துல எம்எல்ஏ எம்எல்சி இருந்தது. ஓகேங்களா? தமிழ்நாட்டுல எம்எல்சியை ஒழிச்சுக்கிட்டோம். எம்ஜிஆர் டைம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேங்களா? 86 நவம்பர் 1 டேட்டோட சொல்லணும். சட்டவை மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றிய சட்டப்பிரிவு. அதாவது நான் சொன்ன மாதிரிதான் எம்எல்சிய நீக்கணும், அப்படின்னா திருப்பியும் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஆர்டிக்கல் கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா? ஆர்டிக்கல் 169. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அது நம்ம ஊர்ல ஆல்ரெடி நீக்கியாச்சு, திருப்பி புதுசா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு 10 வருஷம் முன்னாடி டிஎம்கே கவர்மெண்ட் கேட்டது. ஆனா இப்ப நிறைய கொண்டு வரல. அப்படி கேட்கணும்னா இந்த ஆர்டிக்கலை பயன்படுத்தி தான் கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதியோடைய ஓய்வு பெறும் வயது. ஓகேங்களா? இப்ப இந்த மாதிரி ஓய்வு பெறக்கூடிய வயது கேட்பாங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு தான் மேக்சிமம் ஏஜ் எல்லாத்தையும் விட 65 ஏஜ். ஓகேங்களா? அடுத்து, கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர் நீதிமன்றம்? அதை கவனிச்சுக்கோங்களேன். காமன் ஹைகோர்ட் சொல்லுவாங்க. இந்தியாவில் 28 மாநிலம் இருக்கு. 28 மாநிலத்துக்கும் 28 ஹைகோர்ட் இருக்கான கிடையாது. ஒரு சில மாநிலத்துக்கு காமனா இருக்கும். அதுல நம்ம ஆப்ஷன் எதுனா கர்நாடகா கோவாவுக்குமா? தப்பு. என்னதான் மேப் படி பார்க்கும்போது கர்நாடகா கோவாவும் உள்ள இருந்தாலும் அது கிடையாது. ஓகேங்களா? கேரளா கர்நாடகா கிடையாது. ஹரியானா ராஜஸ்தான் கிடையாது. ராஜஸ்தான் பஞ்சாப் மற்றும் சண்டிகர் 3க்கும் சேர்ந்து ஒரே நீதிமன்றம் சண்டிகர்லயே இருக்கும். ஓகேங்களா? உயர் நீதிமன்றம். இதே மாதிரி வேற என்னதான் காமனா இருக்கு? தமிழ்நாடுக்கும் புதுச்சேரிக்கும் காமன், கோவாவுக்கும் நம்ம மும்பை ஹைகோர்ட்டும் காமன், மகாராஷ்டிராவுடைய ஹைகோர்ட்டும். ஓகேங்களா? டாமன்டையோ அதுக்கும் அதுதான். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம கிழக்க அங்க பாருங்க, கவுஹாத்தி ஹைகோர்ட். அங்க வந்து அசாமு, மிசோரம், நாகாலாந்து, அருணாச்சல பிரதேஷ் 4 மாநிலத்துக்கும் ஒரே ஹைகோர்ட். சரியா? அடுத்து போதாவா? சோலாஸ் என்று அழைக்கப்படக்கூடிய காடுகள் எது? மித வெப்பமண்டல மலைக்காடுகள் தான் என்ன சொல்லுவாங்க? சோலாஸ் காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது கொஞ்சம் வித்தியாசமானது, கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க கவனமா. நீலகிரி மலையின் உயரமான சிகரம். ஓகேங்களா? நீலகிரி மலை மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் இணையக்கூடிய இடம் தான் நீலகிரி. ஓகேங்களா? அதுல உயரமான சிகரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா தொட்டப்பட்டா தான். ஓகேங்களா? உயரம் எல்லாம் கேட்பாங்கல்ல. 26, 37 ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2, 6, 6ல பாதி 3, 6க்கு அடுத்த நம்பர் 7. ஓகேங்களா? 26, 37. அதுக்கு அடுத்த உயரமானதா முக்கூர்த்தி சொல்றாங்க. சரிங்களா? நீலகிரி உயரமான சிகரம் தொட்டபெட்டா. ஓகேங்களா? அடுத்து, ஸ்ரீவில்லிபுத்தூர் மணிகள் மலை அணில் சரணாலயம். ஸ்ரீவில்லிபுத்தூர் கொடுத்துட்டாங்க, அப்ப எந்த ஊர் தான்? விருதுநகர் தான். வெறும் மலை அணில் சரணாலயம் கேட்டாலும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த அணில்கள் அதுக்குன்னு சரணாலயம்னா அங்க ஒண்ணுதான் இருக்கு. இதே மாதிரி விராலி மலை அது மயில் சரணாலயம். சரியா? அடுத்து 1967 தொடங்கப்பட்ட காவலூர் வைனு பாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க வானியல் தொலைநோக்கி மையம். அதான் வைனு பாப்பு அப்சர்வேட்டரி எங்க இருக்குங்க கேட்பாங்க. நம்ம வேலூர்ல நம்ம கேம்பஸ்ல இருந்து அப்படியே 40 கிலோமீட்டர் தான் வேலூர் கேம்பஸ்ல இருந்து. சரியா? ஜவ்வாது மலையில தான் இருக்கு. ஓகேங்களா? ஜவ்வாது மலையில் உள்ளது. அடுத்து, கீழ்கான எந்த மாநிலங்களில் பொதுவான ரிப்பீட் ஆயிருக்கு கொஸ்டின். சரியா? ரிப்பீட் ஆயிருக்கு, சாரி. அடுத்த கொஸ்டின், இடிமின்னல் நிலம். கொஸ்டின் இப்படி கொஸ்டின் புக்ல இருக்குது. இடிமின்னல் நிலம் ஏன் சார் அப்படி சொல்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா, அவங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஹிமாலயா மலைத்தொடர் இருக்கிறதால அதிகமான விகரச இடி மின்னல் விழும். அதனால அவங்க ஊர்ல கடவுளாகவே ஒரு மின்னல் வடிவத்துல ஒரு டிராகனை வரைஞ்சி கடவுளா கும்பிடுவாங்க. எந்த ஒரு பூட்டான் நாட்டுல தான்
டிராகன், மின்னல் வடிவத்துல ஒரு டிராகனை வந்து கடவுளாக கும்பிடுவாங்க. அடுத்து ராட்கிளிஃப் எல்லைக்கோடு எந்த இரு நாடு? 2 எல்லைக்கோடு படிச்சுக்கோங்க. ராட்கிளிஃப், மக்மோகன். ராட்கிளிஃப் எதுக்கு? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். மக்மோகன் இருக்கு இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் மக்மோகன். ஓகேங்களா? 2 தான் கேட்பாங்க, வேற எதுவும் கன்ஃபியூஸ் ஆகும் கேட்க மாட்டாங்க. உலகின் இளமையான 2 வார்த்தை, இந்தியாவிலும் சரி உலகிலேயும் சரி. இந்தியாவில் வச்சுக்கோங்க, மிக பழமையான மலைத்தொடர்னா இந்த இடத்துல இருக்கும்ல ஆரவல்லி மலைத்தொடர். ஓகேங்களா? இளமையான மலைத்தொடர்னா ஒரு 50 வருஷம் முன்னாடி தோண்டி இருக்குமா? அப்படி கிடையாது. இளமைனாலும் ஒரு 5000 10,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் தோண்டி இருக்கும். ஓகேங்களா? இமயமலை தொடர். ஆனா ஆரவல்லி மலை தொடர்லாம் பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி தோன்றியது. ஓகேங்களா? இமயமலை கூட மில்லியன் சொல்லலாம். சரியா? அடுத்த கொஸ்டின், பாமீர் முடிச்சு உலகின் கூரை. எஸ், கரெக்ட் தான். பாமீர் முடிச்சுன்னு சொல்லலாம், திபெத் அதை கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு சிலது வேரி ஆகும். அடுத்து இமாலயா என்ற சொல் லத்தீன் மொழியில் பனி உறைவிடம் என அழைக்கப்படுகிறது. கரெக்ட் தான் அது மீனிங்கே. ஆனா லத்தீன் கிடையாது, சமஸ்கிருதத்துலதான் பனி உறைவிடம். முதல் ஸ்டேட்மெண்ட் தான் சரி. 1 சரி 2 தவறு. அடுத்து இந்த கணவாய் தான் ரொம்ப முக்கியம். கைபர் கணவாய் இதெல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல, அதுல இந்தியா இருக்கக்கூடிய கணவாய். ஈஸியானது போடு. பாம்டி தான் நான் எப்ப சொல்றேன். அருணாச்சல பிரதேசத்துல பாம் வச்சிருக்காங்க. ஏபி அருணாச்சல பிரதேசம் பாம்டி தான். அடுத்து காரகோரம், காரமா அப்படின்னா காஷ்மீர் மிளகா அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஜம்மு காஷ்மீர். 3 இதை மட்டும் மேட்ச் பண்ணினா ஆன்சர் வந்துடும். 3 4 இதான் இருக்கு. டி டெல்லி, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. ஜோஷிதா அப்படி சொல்லும் போது ஹிமாச்சல பிரதேஷ், ஜெலிப்லி அப்படி சொல்லும் போது சிக்கிம். ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் ஆறு தீபகற்ப பீடபூமியை 2 பகுதிகளாக பிரிக்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க ஓரக்கூடிய ஆறு தீபகற்ப பீடபூமியை 2 பகுதியா பிரிக்குது. அதுதான் என்ன ஆறு? நர்மதை ஆறு. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி அப்படின்னு கேட்டாங்கன்னா சிலிக்கா ஏரி தான். மிகப்பெரிய காயல் ஏரி சிலிக்கா ஏரி, ஒடிசாவில் இருக்கக்கூடிய சிலிக்கா ஏரி. ஆறுகள் உருவாகக்கூடிய இடம். ஓகேங்களா? ஈஸி. காவிரி எங்க உருவாகுது? கர்நாடகா. 2. கோதாவரி நம்ம கூட ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தோம். கோதாவரி மகாராஷ்டிரா நாசிக் மாவட்டத்தில் உருவாகும். 1. ஓகேங்களா? மகாநதி எங்க உருவாகும்னா சத்தீஸ்கர். நர்மதை மத்திய பிரதேஷ், பிட்டூல் மாவட்டம் அப்படி சொல்லுவாங்க. 1324 ஏ முடிஞ்சது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான நதி என்ன அப்படி சொல்லுவாங்க. ஓகே, தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான நதினா கோதாவரி. அதுதான் விருத கங்கா சொல்லுவாங்க. 1465 கிலோமீட்டர் நீளமுடையது, மிக நீளமானது தீபகற்பல. காவிரியை விட நீளம், கிருஷ்ணாவை விட நீளம். அடுத்து பீகாரின் துயரம். இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. வங்காளத்தின் துயரம், பீகாரின் துயரம். வங்காளத்தின் துயரம்னா தாமோதர், பீகாரின் துயரம்னா கோசி. சரியா? 2 துயரம் தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து காரிஃப், ராபி, சையது இந்தியாவுடைய வேளாண்மை பருவம். இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு இருக்கும் நவரை, இந்த மாதிரி வார்த்தைகளை எந்தெந்த பருவை விதவை காலம் கூட பார்த்துக்கோங்க. காரிஃப்ங்கிறது ஜூன் டு செப்டம்பர், அதுதான் ஃபர்ஸ்ட். ராபி அடுத்து அக்டோபர் டு மார்ச். சையது ஏப்ரல் டு ஜூன். 312 சி. அடுத்து மஞ்சள், நீலம், பழுப்பு, தங்க, நூலிலை புரட்சி. ஈஸியானது. மஞ்சள் அப்படின்னாலே எண்ணெய் வித்து சம்பந்தமானது. நீலம் அப்படின்னா மீன்கள் சம்பந்தமானது. பழுப்பு அப்படி பார்த்தீங்கன்னா தோல் சம்பந்தமானது. தங்க நூலிலை அப்படின்னா சண சம்பந்தமானது. 2431 பி பாம்பே. மக்கள் தொகை கணக்கெடுப்படி அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் ஊருக்கே தெரியும், நம்ம வடக்கு அண்ணாச்சி தான், உத்தரப்பிரதேசம். அடுத்து மக்கள் அடர்த்தி, அதாவது 2 அண்ணாச்சியும் போட்டி போட்டு வேலை பார்ப்பாங்க மக்கள் தொகையில தான். நம்ம வடக்கு அண்ணாச்சி மக்கள் தொகை பெருக்கிட்டு போவாரு. ஓகேங்களா? உத்தரப்பிரதேசம். இன்னொரு அண்ணாச்சி இருப்பாரு பீகாரு, அவரு மக்கள் அப்படியே நெருக்கடியா இருக்கும் அவங்க ஊருக்கு போனீங்கன்னா. ஓகேங்களா? கிராமத்துல போனா கூட சிட்டியில வாழ்ற மாதிரி அவ்வளவு நெருக்கடியா இருக்கும் மக்கள். ஓகேங்களா? அதுதான் பீகார். குறைந்த மக்கள் கிடைத்தா அவங்க ஊர்ல தான் மக்கள் பாக்குறதே ரேர். ஒரு வீடு இங்க இருக்கும், இன்னொரு வீடு ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். ஏன் ராக்காயி அப்படிதான் கூப்பிடணும், அந்த அளவுக்கு இருக்கும் அருணாச்சல பிரதேஷ். அடுத்து குறைந்த மக்கள் அடர்த்தி தானே, ரைட். மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சிக்கிம். நம்ம ஊர்ல ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை கூட சிக்கிம்ல இருக்காதுங்க, அந்த அளவுக்கு ரொம்ப கம்மி. 2341. சரியா? 4 டேட்டா தான் அதிகமா கேட்கக்கூடியது, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ரயில்வே மண்டலம். கிழக்கு ரயில்வே சரியானதை கேட்கிறாங்க. கிழக்கு ரயில்வே கவுஹாத்தி. கவுஹாத்தி கிடையாது, கல்கத்தா. கிழக்கு ரயில்வே கல்கத்தா சரியானது இருக்கிறாங்க. வடகிழக்கு ரயில்வே ஹசிப்பூர் கிடையாது, அதுதான் கவுஹாத்தி. ஓகேங்களா? அதுவும் தப்பா இருக்கு. கிழக்கு கடற்கரை புவனேஸ்வர், இது கரெக்ட் தான். ஓகே, இதுதான் ஆன்சர்.
கிழக்கு மத்திய அதுதான் ஹசிப். கிழக்கு மத்திய தான் ஹசிப். ஓகேங்களா? சரியானது கேட்குறாங்க சி. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான கொஸ்டின். இது நீங்க என்ன பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த பிசிக்கு 40 கொஸ்டின் தான் வச்சிருக்கோம். 41 கொஸ்டின் நீங்க பொருந்தாததை தேர்ந்தெடுக்கணும். இதுல எது தப்பா இருக்குங்கிறத மலை தொடர் சொல்லிருந்தாலும் படிக்க சொன்னாங்க, அது எது தப்பா இருக்கிறத மேட்ச் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல இதே மாதிரி உங்களுக்கு ரிவிஷனா, ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷனா அடுத்த ஒரு செஷன்ல வந்து சந்திக்கலாம். நல்லபடியா எக்ஸாம் எழுதுங்க, பதற்றம் இல்லாம எழுதுங்க. வெரி வெரி ஆல் தி பெஸ்ட். லாஸ்ட் ஒரு 5 கேள்வி கேட்கறேன், 5 கேள்வியோடு முடிச்சிடலாம். ஓகேல? முதல் கேள்வி, கல்யாண தீர்த்தம் என்ற அருவி எங்கு உள்ளது? முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, குடியரசுத் தலைவர் அந்த பதவியில உட்கார்ந்த ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யார்? மூணாவது கொஸ்டின், வைனு பாப்பு அந்த அப்சர்வேட்டரி எங்கு உள்ளது? கமெண்ட் பண்ணுங்க. நாலாவது கேள்வி, முதலாக உலகத்துல எந்த அரசியலமைப்பு முகவுரை வைத்துக் கொண்டது? கமெண்ட் பண்ணுங்க. அஞ்சாவது கொஸ்டின், தமிழ்நாட்டில் எம்எல்சி, தமிழ்நாட்டில் ஜெனரலா எம்எல்சி சட்ட அந்த கீழவை அந்த உருவாக்குவதற்கு என்ன ஆர்டிக்கலை பயன்படுத்தி எம்எல்சிங்கிற பதவியை உருவாக்குங்க? கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோடு தேங்க்யூ.